Hello students, in the video நாம given words ஓட வர்ற phrasal verbs அதோட meaning with example பார்க்கலாம். So first, give away. Give away na to hand something to someone for free. யாருக்காவது ஏதாவது ஒரு பொருளை விலை இல்லாம கொடுக்கிறது தான் give away. இதோட எக்ஸாம்பிள் she gave away her old clothes to charity. தன்னுடைய பழைய துணியை சாரிட்டியா மற்றவங்களுக்கு கொடுத்துறது give away. Give back. Give back na to return something to the person who originally lent it to you. So ஒரு பொருளை நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்களுக்கே திரும்ப கொடுத்துடுறது தான் give back. எக்ஸாம்பிள் please give back the book I lent you as soon as you have finished. ஸோ ஒருத்தட்ட சொல்கிறான் என்னுடைய புக்கை படித்து முடித்தோடனே எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. கிவின். கிவினோட மீனிங் to surrender or stop resisting. ஒரு காரியத்தை ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல, அப்போ நம்ம கிவின் பண்ணிடுறோம், சரண்டர் பண்ணிடுறோம், இல்லை நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ எக்ஸாம்பிள், ஆஃப்டர் ஹார்ஸ் ஆஃப் கொஷனிங் த சஸ்பெக்ட் ஃபைனலி கேவ் இன் அண்ட் கன்ஃபர்ஸ்ட். ஸோ போலீஸில் இருக்கிற சஸ்பெக்ட்ஸை கொஷின் பண்ணுவாங்க. ஸோ பல மணி நேரமாக கொஷின் பண்ணதுக்கப்புறம் அந்த சஸ்பெக்டால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஃபைனலி கேவ் இன் அண்ட் கன்ஃபர்ஸ்ட், தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கிறான். கிவ் இன் டு. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் கிவ் இன்க்கும் கிவ் இன் டு. இதுவும் நம்ம விட்டு கொடுத்துட்றோம். ஆனால் எதை விட்டு கொடுத்துட்றோன்னா ஒரு டிசைர் ஆர் டெம்டேஷன். டு ஈல்டு டு அ டிசைர் ஆர் டெம்டேஷன். நமக்கு ஏதாவது ஒரு ஆசையோ இல்லை ஒரு டெம்டேஷன் வரும்போது நம்மளால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. ஷி கேவ் இன் ஹர் கிரேவிங்ஸ் ஃபார் சாக்லேட் கேக். ஸோ அந்த கேர்ள் சாக்லேட் கேக் மேலே இருக்கிற ஆசையில் அவளால் அந்த கட்டுப்படுத்த முடியாமல் அதை விட்டுடுறா. கிவ் இட் அப் ஃபார். மீனிங் டு அப்லாட் ஆர் சியர் ஃபார் சம்மன். அடுத்தவங்களை நாம் உற்சாகப்படுத்துறது தான் கிவ் இட் அப் ஃபார். எக்ஸாம்பிள், கிவ் இட் அப் ஃபார் த அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த அமேசிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன பண்ணுங்கள், சியர் பண்ணுங்கள், அவங்கள உற்சாகப்படுத்துங்க. கிவ் இட் அப் ஃபார் த அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட், கிவ் ஆஃப். கிவ் ஆஃபோட மீனிங் டு எமிட் ஆர் ரிலீஸ் சம்திங், ஆஃபன் எ ஸ்மெல், லைட் ஆர் எனர்ஜி. ஸோ வெளியேற்றுறது, அந்த வெளியேற்றுறது எமிட் பண்ணுறது இல்லை ரிலீஸ் பண்ணுறது, அது ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கலாம், லைட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், the campfire gave off a warm glow and a smoky smell. ஸோ campfire உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ campfireலேருந்து ஒரு வார்ம் க்ளோ லைட் அது அண்ட் ஸ்மோக்கி ஸ்மெல், அதுலேருந்து ஒரு எரியிற மாதிரி ஒரு வாசனையும் கேவ் ஆஃப். கிவ் அவுட். டு ஸ்டாப் ஒர்க்கிங் ஆர் ஃபங்க்ஷனிங். ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு மிஷினோ வேலை செய்கிறத நிறுத்திடுச்சுன்னா அதை நம்ம கிவ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். மை ஃபோன் பேட்ரி கேவ் அவுட் ஜஸ்ட் ஐ வாஸ் அபவுட் டு மேக் அ கால். நான் ஃபோன் பண்ணலான்னு எடுத்தப்போ என் ஃபோன் பேட்ரி வேலை செய்கிறத நிறுத்திடுச்சு, கேவ் அவுட். இன்னொரு மீனிங் இருக்குது கிவ் அவுட்டுக்கு. டு டிஸ்ட்ரிபியூட் சம்திங் டு அ குரூப் ஆஃப் பீப்புள். குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா அதுவும் கிவ் அவுட் தான். வாலண்டியர்ஸ் கேவ் அவுட் ஃபுட் அண்ட் வாட்டர் டு த டிசாஸ்டர் விக்டிம்ஸ். ஸோ டிசாஸ்டர், நிறைய டிசாஸ்டர் உங்களுக்கு தெரியும், ஃப்ளட், எர்த்குவேக். ஸோ அந்த நேரம் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை நாம் கேவ் அவுட் அப்படின்னு சொல்லலாம். கிவ் அப். டு ஸ்டாப் டூயிங் சம்திங். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்கிறத நிறுத்திட்டோன்னா அது கிவ் அப். ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். ஸோ பல வருஷமாக ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்டை நிறுத்திடுறத கேவ் அப் அப்படின்னு சொல்லுவோம். கிவ் அப் ஆன். டு ஸ்டாப் ஹோப்பிங் ஆர் பிலீவிங் தட் சம்திங் வில் ஹேப்பன். கிவ் அப்பும் கிவ் அப் ஆனுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸு. இங்கே நம்ம எதை ஸ்டாப் பண்ணிடுறோன்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்த்துருக்கிறதோ இல்லை நம்பி இருக்கிறத நாம் நிறுத்திட்டோன்னா அது கிவ் அப் ஆன். ஷீ ஃபைனலி கேவ் அப் ஆன் த ஐடியா ஆஃப் ஃபைண்டிங் ஹர் லாஸ்ட் டாக். ஸோ தொலைந்து போன பெட் டாகை திரும்ப கிடைக்காதுன்ற அந்த நம்பிக்கையை இழக்கிறது தான் கிவ் அப் ஆன். கிவ் ஓவர். டு ஸ்டாப் டூயிங் சம்திங் ஆஃபன் பிகாஸ் இட் இஸ் அனாயிங் ஆர் ஃப்ரஸ்ட்ரிங். கிவ் ஓவரும் ஒரு விஷயத்தை நிறுத்துறது தான். ஆனால் எதுனா அந்த காரியம் ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கோ இல்லை அனாயிங் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கிவ் ஓவர் த கம்ப்ளைனிங் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் த மூவி. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அந்த ஹேபிட்டை விட்டுருங்க. கிவ் ஓவர் த கம்ப்ளைனிங் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் த மூவி. ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிவன்ற வேர்டோட வர ஃப்ரேசல் வேர்ப்ஸ் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸும் கிடைக்கும், ஏர்லியர் வீடியோஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.